வாழ்க வளமுடன். வீரம் விளைந்த சிவகங்கை சீமையின் வீரத்தின் விளைநிலமாக விளங்கிய சங்கரபதி கோட்டையை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பு இது. 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இக்கோட்டையானது வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு மன்னர் சேதுபதி அவர்கள் திருமணத்திற்கு சீதனமாக அளித்தது இக்கோட்டை. சுதந்திர காற்றை சுவாசிக்க இந்திய வரலாற்றிலேயே முதன்முதலாக வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட பெண் சிங்கம் என்றால் அது வீரமங்கை வேலுநாச்சியாரே. அவரின் படைத்தளபதிகளாக சின்னமருதுவும் பெரிய மருதுவும் இக்கோட்டையில் தான் போர்ப்பயிற்சி அளித்தார்கள். வேலுநாச்சியாரின் படையும் ஹைதர் அலியின் படையும் போர்ப்பயிற்சி பெற்று வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டதும் இக்கோட்டையிலே. இக்கோட்டையிலிருந்து காளையார் கோயிலில் உள்ள காளீஸ்வரர் கோயில், திருமய மலைக்கோட்டை, ராமநாதபுரம் அரண்மனை ஆகிய இடங்களுக்கு சுரங்கப்பாதைகள் உண்டு. தொண்டியைச் சேர்ந்த இஸ்லாமியர் ஒருவர் பரிசாக கொடுத்த 200 குதிரைகளை பராமரிக்க ஹைதர் அலியின் தளபதியான சங்கரபதி இக்கோட்டையில் தங்கி குதிரைகளுக்கு போர்ப்பயிற்சி அளித்ததால் இது சங்கரபதி கோட்டை ஆயிற்று. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததும் இக்கோட்டையே. இத்தகைய சிறப்புமிக்க இக்கோட்டையை அரசு சீரமைத்து வரும் கால சந்ததியினருக்கு வரலாற்றின் பறைசாற்றின தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரின் கடமை. இவ்விடம் தேவகோட்டைக்கு அருகே உள்ள அமராவதியூரில் அமைந்துள்ளது. இதை